வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தக அலமாரி நிகழ்ச்சி. வழக்கமா எல்லார் வீட்லயும் புத்தக அலமாரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடுக்கி இருக்கும். ஆனா நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்மோட புத்தக அலமாரியில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக இன்னைக்கு புத்தக அலமாரி பகுதியில களவாடிய கனவுகள், மௌனத்தின் சாவிகள் போன்ற அழகிய நூல்களின் ஆசிரியர், ஆகச்சிறந்த வாசிப்பாளர், நூல்களின் நேசகர், மதுரை மாவட்டம் தேனியில் பிறந்து காஷ்மீரில் வாழ்ந்து வரும் ஆப்பிள் கவிஞர் வினோத் பரமானந்தன் அவர்கள் தான் வந்திருக்காங்க. நேயர்களே, நானும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கு பெயர்த்தமிழ் பழகி வரும் வினோத் பரமானந்தனின் பணிவான வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல புத்தக அலமாரி நிகழ்ச்சியில உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி எனக்கு. புத்தக அலமாரி நிகழ்ச்சியில இந்த வாரம் பார்க்க போற புத்தகம் கவிஞர், பாடலாசிரியர் பழனி பாரதி அவர்கள் எழுதின உன் மீதமர்ந்த பறவை அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு. 80 பக்கங்கள் கொண்ட இந்த கவிதை தொகுப்பு என்ன மாதிரியான கவிதைகளை சொல்லி போகிறது அப்படிங்கறத பார்க்கலாம். காதலை காதலாக எழுதுவது என்பது எளிதான ஒன்றல்ல அப்படிங்கிற சமீரா அவர்களோட அணிந்துரையோட தொடங்குது இந்த நூல். அதுக்கு முன்னாடி கவிஞர் பழனி பாரதி அவர்களோட அவரோடான தொடர்பை நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். என்னுடைய பள்ளி நாட்கள்ல நான் கேட்ட மிக அழகிய ரசனைமிக்க கவித்துவமான பல பாடல்களை எழுதியது பழனி பாரதி அவர்கள் தான். முக்கியமா அந்த காதலுக்கு மரியாதை படத்துல வர எல்லா பாடல்களுமே எழுதியது அவர் தான். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது அந்த பாடல் ஆகட்டும், இளங்காத்து வீசுது, எப்போது கேட்டாலும் மிக இளமையான காற்றை வீசக்கூடிய ஒரு பாடலான இளங்காத்து வீசுதே ஆகட்டும், இப்படி அவர் எழுதின பாடல்கள் சொல்லிட்டே போலாம். என்னுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பான களவாடிய கனவுகள் அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்கான வாழ்த்துறை கொடுத்ததுமே கவிஞர் பழனி பாரதி அவர்கள் தான். அவரை நேரில் சந்திக்க போகும்போது ஏதோ பக்கத்து வீட்டுக்காரர் பையனை பார்க்குற மாதிரி என்னை அவ்வளோ அன்போட உள்ள கூப்பிட்டு காஃபி கொடுத்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசி அனுப்பிச்சாரு. மிக நல்ல கவிஞர், நல்ல மனிதர். அவருடைய நூலை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அந்த கவிதை இப்படி நீளுது. மரம், வானம், கூடு, இறை எதுவும் ஒரு பொருட்டில்லை, அதை விடவும் முக்கியம் தனிமையின் சுதந்திரம் என பறந்து கொண்டிருக்கிறது ஒரு பறவை அப்படின்னு முடியுது. ஒரு பறவைக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை, சுதந்திரமா பறக்கிறதா முக்கியம் அப்படிங்கிறத பதிவு பண்ணக்கூடிய அந்த கவிதை மிக அழகான கவிதை. அடுத்ததா மலை கிளர்ச்சி அப்படிங்கிற ஒரு கவிதையில ஒரு அழகான ஒரு படிமம். மலை தன் முந்தானியை சரி செய்ய நினைக்கிற பொழுது உன்னை கண்ணாடியாக்கி விடுகிறது அப்படிங்கிறார். அந்த பெண்ணை கண்ணாடி மாதிரி பாவிச்சுக்கிட்டு மலை தன்னோட முந்தானியை அவளை பார்த்து சரி செய்யுது அப்படிங்கிற அந்த ஒரு அழகிய படிமம் இதுவரை நான் எங்கேயுமே படிக்காத ஒரு படிமமா நான் பார்க்குறேன். கவிஞர் பழனி பாரதியோட சிறப்பா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மிக எளிமையான வார்த்தைகள் எளிமையான மனிதர்களுக்கு புரியும்படியா, ஆனால் கவித்துவத்துல எந்த ஒரு சமரசம் இல்லாமல் எழுதக்கூடியவர் அப்படிங்கிற பார்வை நான் பார்க்குறேன். இதுல எனக்கு பிடிச்ச இன்னொரு கவிதை ஒன்று இருக்கு. காதலனும் காதலியும் ஒரு தேனி இறந்து போறாங்க. அங்க அந்த கவிதை எழுதியிருக்கிறத நான் பார்க்குறேன். இப்போது நாம் திரும்ப முடியாது, மிக நீண்ட தூரம் பயணித்திருக்கிறோம் ஒரு தேநீருக்காக. இந்த இடம் அதற்காகவே உருவானது போல. நீ முகம் தாழ்த்தி தேநீர் அருந்துகிற போது நான் உன் தோளில் விழுந்து பரவும் மஞ்சள் வெயிலை பருகுகிறேன். உன் செவி மடல்களில் குளிரும் காற்றை பருகுகிறேன். உன் மூச்சில் அசையும் கனிகளின் நிறத்தை பருகுகிறேன். உன் இடையை தழுவும் மூங்கில் மரத்தின் நிழலை பருகுகிறேன். உன் காலில் படரும் பனியின் ஈரத்தை பருகுகிறேன். இலையுதிர்கால நிலவு இன்னொரு தேநீர் கோப்பையை போல திரும்புகிறது. இப்போது நாம் திரும்பவே முடியாது, இன்னொரு தேநீரை அருந்துவோம் அப்படின்னு அந்த கவிதை முடியுது. மிக அழகான ஒரு தேநீரை பருகக்கூடிய உணர்வை கொடுத்த இந்த கவிதையில எளிமையா ஒரு தேநீரை குடிப்பது மாதிரியான உணர்வு இருந்தாலும் படிச்சு முடிச்ச பிறகு அந்த தேநீர் குடித்த உணர்வுக்கு மேலாக ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வை வாசிக்கிறவங்களுக்கு கொடுக்கறது தான் இவரோட சிறப்பா நான் பார்க்குறேன். அடுத்ததா இந்த நூலோடைய தலைப்புல ஒரு கவிதை எழுதியிருக்காரு, உன் மீது அமர்ந்த பறவைன்னு. அப்போது உன் மீது அமர்ந்த பறவைக்கு உன் மார்பு ஒரு வானம் போல் இருந்தது. சின்னஞ்சிறு சிறகசைப்பில் உன் முகம் தவள் காற்றில் ஒரு கணம் நீ மூடிய இமைகளில் திறந்தது இன்னொரு வானம். அடிவான சிவப்பில் ஒரு மேகம் போல நீந்தி கறந்தது அந்த பறவை அப்படின்னு நீளுது இந்த கவிதை. பொதுவா ஒரு கவிஞன் இரவை பத்தி, நிலவை பத்தி, வானத்தை பத்தி, பறவை பத்தி எப்போதும் எழுதுவான். இரவு
உன்னை பார்த்த இரவை விட அழகானது உனக்குள் பார்த்த இரவு அப்படிங்கிறார் கவிஞர். மிக அழகான ஒரு கவிதை. ஒரு கவிஞன் எப்போதுமே சொற்களோடையே விழித்திருக்கிறான் அப்படிங்கிறத இந்த கவிதையில பார்க்கலாம். சொற்களோடு விழித்திருக்கிறேன் அப்படிங்கிற கவிதை. பின்பணி பொழுது கணப்பு அடுப்பின் முன் நான் என் சொற்களோடு விழித்திருக்கிறேன். என் சொற்களை உனக்கு தெரியும், நீ அவற்றை அள்ளி விளையாடி இருக்கிறாய், முத்தமிட்டிருக்கிறாய், நறுமணமாக பூசி இருக்கிறாய், கனிகளைப் போல சுவைத்திருக்கிறாய். இரவு முழுவதும் ஒரு மின்மினி பூச்சியாக உன் உடலெங்கும் தவள விட்டிருக்கிறாய். நடுங்கும் குளிரில் ஒரு தாள் கிழித்து உனக்காக ஒரு கவிதை எழுதுகிறேன். ஒவ்வொரு சொல்லும் என்னை எரித்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு முடியுது இந்த கவிதை. இங்க ஒரு காதலன் ஒரு காதலியை உறங்க வைக்க முயற்சி பண்றான். அது அவ்வளவு எளிதில்லை அப்படிங்கறத எப்படி பதிவு பண்ற கவிஞன் பார்க்கலாம். அவ்வளவு எளிதல்ல, அவளை உறங்க வைப்பது அவ்வளவு எளிதல்ல. நில ஒளி கசியும் மேகமாக நீந்துகிறது அவள் அழகு. எப்படி கசிதா? நில ஒளி கசியும் மேகமாக நீந்துகிறது அவள் அழகு. மலைத்தொடரில் காற்று அவளை உறங்க வைக்க நினைத்த பொழுது அவள் ஒரு நதியை எழுப்பிவிட்டாள். உறக்கத்தை ஆடையென களைந்து அலை குலுங்கியது அவளுடல். கண்களில் இடும் ஒரு முத்தம் அவளை உறங்க வைக்க இயலும். கண்களில் இடும் ஒரு முத்தம் அவளை உறங்க வைக்க இயலும். அம்முத்தம் அவளது இமைகளை சிறகாக்கிவிடவும் கூடும். மேலும் மேலும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் அவளை உறங்குகிறாளா என உறுதி கொள்ள இயலாது. அவளை உறங்க வைப்பது அவ்வளவு எளிதல்ல அப்படின்னு முடியுது அந்த கவிதை. ஒரு காதலியை ஒரு காதலன் இத்தனை செல்லமாக உறங்க வைக்க முயலுமாத ஒரு உணர்வை கொடுத்த கவிதை இது. காதலி தான் உலகத்திலேயே முதல் சொல், அவளுக்கு மேல அவர் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்காரு. அதற்கு மேல் அப்படிங்கிற அந்த கவிதை, நீ என் முதற் சொல், உன்னை அழைக்க, உன்னை அணைக்க, உன்னை நினைக்க, உன்னை துறக்க, அதற்கு மேல் ஒரு சொல்லும் இல்லை அப்படிங்கிறாரு. என் காதலிக்கு மேல ஒரு சொல்லும் கிடையாது இந்த உலகத்துல அப்படின்னு பதிவு பண்றாரு கவிஞர். மனுஷன் காதலுக்காக அப்படியே ஒரு உருகி எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி உணர்வுகளை கொடுக்கக்கூடிய நிறைய கவிதைகள் இந்த நூல் முழுக்க இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஒன்றிலிருந்து ஒன்று. ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்காய் உன்னிடமிருந்து ஏற்றப்படுகின்றன என் நிலா, என் சூரியன், என் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறார் கவிஞர். அவரோட நிலா, சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாமே அவளோட பார்வையில் தான் ஏற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு உவமையே அழகா இருந்தது. நீ அழைத்த போது உன் குரலில் வண்ணத்து பூச்சி உறங்கிக் கொண்டிருந்தது. நீ என் உள்ளங்கையில் ஒரு வண்ணத்து பூச்சியை வரைந்தாய், நான் உன் மார்பில் ஒரு வண்ணத்து பூச்சியை வரைந்தேன். வண்ணத்து பூச்சிகள் நம்மை துரத்தி விளையாடிய அழகில் நாம் நீலப்பூக்களாக மாறியிருந்தோம். வண்ணத்து பூச்சிகள் நம்மை துரத்தி விளையாடிய அழகில் நாம் நீலப்பூக்களாக மாறியிருந்தோம். இறங்கிய வயதுகளின் படிக்கட்டுகளில் வண்ணங்கள் வழிந்து கொண்டிருந்தன. உன் உடல் வண்ணத்து பூச்சிகள் வீடாக இருந்தது. உன்னை முத்தமிட்ட போது உன் வீடு என் உலகத்தின் எல்லா கதவுகளையும் மூடிவிட்டது. கவிஞனின் எல்லா கதவுகளையும் அந்த காதலியின் பார்வையும் வீடு மூடிவிட்டது அப்படின்னு முடியுது இந்த கவிதை. இப்படியாக இந்த நூல் முழுக்க காதல் கவிதைகளை ஒரு பறவையாய் உருவம் செய்து பறக்க விட்டிருக்கிறார் கவிஞர் பழனி பாரதி அவர்கள். மிக சிறப்பான ஒரு கவிதை. ஒரு 80 பக்கம் நூலை படிச்சு முடிச்சவொடனே மனசெல்லாம் ஒரு ரொம்ப இலகுவான ஒரு உணர்வை கொடுத்தக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு இது. அனைவரும் இதை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு புத்தகத்தோடு சந்திக்கிறேன். வணக்கம். வேறொரு புத்தக அறிமுகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் வாசிப்பின் மகிழ்வில் வினோத் பரமானந்தன். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி. வழங்கியவர் வினோத் பரமானந்தன் அவர்கள். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம். நன்றி. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. போடுறா வேணுங்கண்ணா, வெந்தனி குளுந்தனி ஆகிங்க விரிச்சு பக்கம் மூடாம படிக்கிறீங்களே, அது அப்படி என்ன பக்குங்க? அம்னே உன்னைத்தான் காரணம் தேடிட்டு இருந்த. வா 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 வா, நம்ம அண்ணனுவிய கவிஞர் பழனி பாரதி என்ன தெரியுமா? இது என்ன இப்படி கேட்டு போட்டீங்க? அவங்களுக்கு தெரியாதாக்கும். இப்ப வரைக்கும் அவங்க பாட்டுத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அண்ணாடுமு. ஆமாம் ஜாமியோ, அண்ணனுவி எழுதின காதலின் பின் கதவுன்னு தமிழ் வெளியில ஒரு புத்தகம் வந்திருக்கு சாமி, 120 ரூபாய்க்கு. அதைத்தான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஐ, அண்ணனுவிக்கு புத்தகமுங்களா? சரி சரி, பட்டிக்காட்டுல இருக்கிற நாங்க எப்படி வாங்குறதுன்னு சொல்லுங்க. அம்னே, புத்தகத்தை தேடி தேடி ஒண்ணு நீ போய் வாங்கி போட வேண்டாம். நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கோ. சொல்லுங்க. 90 94 00 56 00. நானும் ஒருக்கா சொல்றேன், கேட்டுக்கோ.
வச்சுக்கோங்க. 9094005600 சரிங்களா? அதேதான். நாட்ட படிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நஸ் நஸ் பட்டாம்பூச்சி குட்டு போடு கலையும் குரலால நிமித்தனுமா, கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்கு சிறையடிக்கும் ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம். இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் FM.